வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு ட்ரேடிங் தினத்தில் பார்த்தோம்னா நம்மளது பங்கு சந்தைகளில் ஒரு வாலடைல் ட்ரேடிங் செஷனாக இருந்ததுன்னு சொல்லலாம். பிளஸ் கன்சிடரபிளா ஒரு லோவர் நோட்டில் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிப்டி 63 புள்ளிகள் குறைந்து 21,585லையும், அட்வான்சஸ் பார்த்தோம்னாக்கா 1235, டிக்ளைன்ஸ் 874. ஸோ மார்க்கெட்டுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டை காமிக்குது. அதாவது ஆப்டிமிஸ்டிக் ஒரு மூவ்மெண்ட்டை பிராடர் மார்க்கெட் காமிக்குதுன்னு சொல்லலாம். நிஃப்டி மிட் கேப் பார்த்தோம்னா ஒரு 0.52% ஏறி இருக்கு. அதுபோல் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா ஒரு 0.2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க், நிஃப்டி பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டாப் கெய்னர்ஸ் டுடே. பட் மறுபுறம் FMCG, IT அண்ட் ஃபார்மா சிக்னிஃபிகண்ட் லாசஸ் இன்னைக்கு தழுவினதுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க கோல் இந்தியா, அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ICICI பேங்க், பவர் கிரிட், ஹிண்டால்கோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், பிரிட்டானியா இவையெல்லாம் ஏறிய பங்குகள் என்று சொல்லலாம். நிப்டி 50ல இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க TCS, இந்துஸ்தான் லீவர், M&M இவையெல்லாம் ப்ராமினன்ட் லூசர்ஸ் இந்த நிப்டி 50 ஸ்டாக்ஸ்ல. ஸோ ரைசஸ் 1235, டிக்ளைன்ஸ் 874. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்லி ஃபேவர்ட் ஆன் த அட்வான்ஸ் சைடு இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு நியூட்ரலாக முடிவடைந்திருக்கிறதும் இன்னொரு பக்கம் வியக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் தங்கம் பார்த்தோம்னாக்க 219 ரூபாய் அதிகரித்து 61,988லையும், வெள்ளி 105 ரூபாய் குறைந்து 77,510லையும், குரூடாயில் 33 ரூபாய் குறைந்து 6,119லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளிவந்துள்ள ICICI பேங்க் ரிசல்ட் பார்த்தோம்னாக்க Q3 GNPA 2.3 வைசஸ் 2.48. அதுபோல யூனியன் பேங்க் NPA பார்த்தோம்னா 12 பில்லியன் வைசஸ் 16.94 பில்லியன். அதனால இன்னைக்கு அதில் ஒரு பெரிய மொமெண்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் பிளாக் டீல் IRDA தான் நடந்திருக்கு, வேற எதுவும் நடக்கல. அதுபோல் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தோம்னாலே இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. தென் ஒரு 10:30 மணிக்கு பார்த்தோம்னா ஒரு எகைன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு 12:45 ஒரு ப்ராஃபிட் புக்கிங். அதுதான் இன்னைக்கு டுடேஸ் லோ 21,541, டுடேஸ் ஹை 21,720. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 180 புள்ளிகள் வரை இன்றைய தினம் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் க்ளோசிங்கில் 21,585ல முடிவடைந்திருக்கிறது. நிஃப்டி வால்யூமும் பார்த்தோம்னாக்க பிலோ ஆவரேஜ். மேலும் இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்டை பார்க்கும் பொழுது 21,600 கால் மற்றும் 21,700 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதுபோல் புட்டில் 21,500 21,400 இருக்கு, அதிகமாக இருக்கிறது. ஸோ நண்பர்களே, நாளைய சிறப்பு பதிவிலே மேலும் நிறைய பதிவுகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நிறைய விஷயங்களை அடுத்த வாரத்திற்கு. ஏன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா திங்கக்கிழமையும் கிடையாது, வெள்ளிக்கிழமையும் கிடையாது, செவ்வாய், புதன், வியாழன். ஸோ அந்த 3 நாளுக்குள்ள முடியறதுனால அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம கையாள வேண்டும் என்பதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அதனால இணைந்திருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.